सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. 73வது சர்க்கம். யஸ்மின்ஸ்து திவசே ராஜா சக்ரே கோதானமுத்தமம் தஸ்மின்ஸ்து திவசே வீரஹ யுதாஜித் சமுபேயுவான். கோதானம்னு சொன்னோம்னாக்க ரத சமாவர்த்தனங்கள்னு சொல்ல பாருங்க. இந்த வருத சமாவர்த்தனத்தினுடைய அங்கம் ரதத்துல வருது. கோதானம்ங்கிறது சமாவர்த்தனம் அது தொடர்ந்து வருது. தனியாகவும் பண்ணலாம், சுதந்திரமாகவும் பண்ணலாம். ஸோ அந்த கோதானத்தை என்னைக்கு பண்ணினாரோ, யஸ்மின்ஸ்து திவசே ராஜா சக்ரே கோதானம் உத்தமம், உத்தமம் கோதானம், இந்த கோதானம்ங்கிற கர்மாவை ராஜா என்னைக்கு பண்ணாரோ, தஸ்மின்ஸ்து திவசே வீரஹா யுதாஜித், யுதாஜித் பரதனுடைய மாமா, கைகேயியோட பிராதா, அன்னைக்கே கோதானம் பண்ற அன்னைக்கே சமுபேயுவான். அவன் வந்து என்ன பண்ணான், பரதரை பாக்கிறதுக்கு மிதிலைக்கு வந்துட்டான், இவர தசரதரை பாக்கிறதுக்கு. அவன் என்ன சொன்னான்னா, புத்திரஹா கேகய ராஜஸ்ய சாக்ஷாத் பரத மாதுலஹா திருஷ்டுவா புஷ்டுவாச்ச குசலம் ராஜானம் இதமப்ரவீத். யுதாஜித் யாருன்னார், புத்திரஹா கேகய ராஜஸ்ய, கேகய ராஜாவோட புள்ள, சாக்ஷாத் பரத மாதுலஹா பரதனுடைய நேர் மாமா அப்படின்னார். ஏன் நேர் மாமான்னார், ராஜானோ பகுவல்லபாக, ராஜாக்களுக்கு பல மனைவிகள் இருக்கலாம், அவ மூலமா எல்லாரும் குழந்தைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இளைய தாயார்னு இருந்தாக்க அவளுடைய புள்ளியும் மாமா தானே. ஸோ அந்த மாதிரி இல்லாம சாக்ஷாத் கைகேயனுடைய சொந்த சகோதரன், அதனால சாக்ஷாத் பரத மாதுலஹா பரதனுடைய நேர் மாமா அப்படின்னார். ஸோ சாக்ஷாத் பரத மாதுலஹா திருஷ்டுவா புஷ்டுவாச்ச குசலம், திருஷ்டுவா ராஜா தசரதரை பார்த்தார், குசலம் புஷ்டுவா அவரை சௌக்கியம் விசாரிச்சுட்டு இதம் அப்ரவீத் சொன்னார். என்ன, கேகயாதிபதி ராஜா ஸ்னேகாத் குசலம் அப்ரவீத். கேகயாதிபதி, கேகயாதிபதி சந்தியில கேகயாதிபதினு இருக்கு. கேகயாதிபதியா இருக்கக்கூடிய ராஜா அவர் என்ன பண்ணார், ஸ்னேகாத் அன்புனால குசலம் அப்ரவீத், அவர் உங்களை குசலம் விசாரிக்கிறார். தான் குசலம் விசாரிக்கிறோம்னு கேட்காம நீங்க சௌக்கியமா அப்படின்ற போது என்ன பண்ணார், நீங்க சௌக்கியமான்னு கேட்டுட்டு நாங்களும் சௌக்கியம். ஏஷாம் குசல காமோசி தேஷாம் சம்பிரத் அனாமயம். நீ வந்து யார பத்தி விசாரிக்கணும்ட்டு, ஏஷாம் இப்ப கேகே ராஜா வந்து தசரதனுக்கு மாமனார் இல்லையோ. சோ ஏஷாம் குசல காமோசி, யார பத்தி குசலம் விசாரிக்கிறியோ, தேஷாம் சம்பிரதி அனாமயம், அவர்கள் இப்ப அனாமயம், எந்த விதமான வியாதிகளும் இல்லாம சௌக்கியமா இருக்கா, ஊரும் சௌக்கியமா இருக்கு அப்படின்னா. யார பத்தி விசாரிக்க விரும்புறியோ அவர்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கார். ஸ்வஸ்ரீயம் மம ராஜேந்திர திரஷ்டுகாமோ மகீபதிஹி. மகீபதிஹி கேகே ராஜா, மம ஸ்வஸ்ரீயம், ஸ்வசா, ஸ்வசான்னாக்க தங்க, ஸ்வசாவோட புள்ள ஸ்வஸ்ரீயா, ஸ்வஸ்ரீயான்னா மருமா. சோ ஸ்வஸ்ரீயம் என்னுடைய மருமானை ராஜேந்திர கே தசரதா மம மகீபதிஹி திரஷ்டுகாமஹா, எங்க ஊர் ராஜா அதாவது கேகே ராஜா எங்க அப்பா பரதனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கார். ததர்த்தம் உபயாதோகம் அயோத்தியாம் ரகுநந்தன, ஏ ரகுநந்தன, ததர்த்தம் எங்க அப்பா பரதனை பார்க்க ஆசையா இருக்கிறதுனால பரதனை அழிச்சுன்னு போனோன்றதுக்காக அகம் அயோத்தியாம் உபயாதா, நான் அயோத்திக்கு போனேன், அயோத்தியில போய் உங்களை பார்க்கலான்ட்டு. ஸ்ருத்வா துவம் அயோத்தியாயாம் விவாகார்த்தம் தவ ஆத்மஜான் மிதிலாம் உபயாதான். ஸ்ருத்வா அங்க என்ன பண்ண, அயோத்தியில கேட்டேன், அயோத்தியாயாம் விவாகார்த்தம் தவ ஆத்மஜான் மிதிலாம் உபயாதவான், விவாகத்துக்காக உன்னுடைய பசங்களை மிதிலைக்கு ஐஷன் போயிருக்க. துவயாசக மகீபதே, துவயாசக உன்னுடன் உபயாதான் மிதிலையை அடைந்தவர்களாக, அதாவது எல்லாரும் மிதிலைக்கு போயிருக்காங்க. சோ எல்லாரும் ராமனும் லக்ஷ்மணனும், இந்த கதையெல்லாம் எல்லாரும் அங்க சொல்லியிருப்பா, ராமனும் லக்ஷ்மணனும் நேரா அங்க போயிருப்பா. நீ பாக்கி பேர் பரதனையும் சத்துருக்களையும் அவளோட கூட உன்னோட கூட அவர்களும் மிதிலையை அடைந்திருக்கிறார்கள், எல்லாரும் மிதிலையில் இருக்கிறார்கள். இது அகம் அயோத்தியாயாம் ஸ்ருத்வா அப்படின்னு அயோத்தியில கேட்டு அப்படின்னார். சோ அதனால என்ன எடுத்து இதுல எல்லாம் வந்து
பாட்டபேதங்கள்லாம் இருக்கு, சரியா கொடுக்கல கீழே. அதாவது எப்படின்னாக்க, நான் அங்கே விட்டுடாம அங்கிருந்து நேரா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மேனஸ்கிரிப்ட். ந ஜஹாதி சித்தம் தத்ரைவ சர்வதா. அதாவது என் மனசு அங்க இல்ல, அயோத்தியின உடனே நீங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம்னோ இல்ல சரி போயிடலாம்னோ அந்த மாதிரி இல்ல. அதனால என் மனசு பரதனை பார்க்கணும்னு கடந்து அடிச்சுட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், நேரா இங்கேயே வந்துட்டேன் அப்படின்றான். ஸ்ருத்வா து அகம் அகம் அயோத்தியாயாம் விவாகார்த்தம் தவ ஆத்மஜான் மிதிலாம் உபயாதாம் துவயாசக. உன்னுடன் கூட துவயாசக மிதிலாம் உபயாதான் தவ ஆத்மஜான் உன்னுடைய மகன்கள் மிதிலாம் உபயாதான் ஸ்ருத்வா மிதிலையை அடைந்தவர்களாக கேட்டு, மிதிலை அடைந்தார்கள்ன்ற தகவலை அங்கு பெற்றுக்கொண்டு, ஹே மகீபதே துவரையா அபியுபகாதோகம், ரொம்ப படுவேகமா இங்க வந்து சேர்ந்திருக்கேன். துவரையா நின்ன, அதாவது வந்து அயோத்திக்கு போன வேகத்துல அங்கிருந்து கிளம்பி இங்க வரேன்னு அர்த்தம். துவரையா ஏன்னா நான் வர வழியில திரும்பி நீங்க கல்யாணம் முடிஞ்சு கிளம்பிட்டேன்னாக்க, அதனால துவரையா அபியுபயாதோகம் திரஷ்டு காம ஸ்வசுசுதம், என்னுடைய சகோதரியின் மகனை திரஷ்டு காமஹா பார்க்க விரும்புவனாக, துவரையா அபியுபயாதஹா மிகுந்த வேகத்தோட என்ன பண்ணிருக்கேன், இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். இப்ப என்ன பண்ணா, அத ராஜா இந்த தகவலை சொன்னான். அத ராஜா தசரதா பிரியாதிதி உபஸ்திதம். அத ராஜா, அதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணா, தசரதா பிரியாதிதிம் தன்னுடைய பிரியமான அதிதி. இப்ப என்ன இவன் என்ன பண்றான், யுதாஜித் அவனுக்கு ரொம்ப பிரியமான அதிதியோ இல்லையோ, பிரியாதிதிம் உபஸ்திதம் திருஷ்டுவா பரமசத்காரைஹி பரமசத்காரைஹி திருஷ்டுவா, அவன் என்ன ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணா, மிகுந்த சத்காரங்களுடன் அவனை, அதாவது கௌரவபூர்வமாக ரிசீவ் பண்ணான். திருஷ்டுவா பரமசத்காரைஹி பூஜனார்கம் அபூஜயத், ஏன்னா யுதாஜித்தும் தன்னுடைய மச்சனன்கிறதுனால பூஜனார்கம், ராஜாவோட பெரிய மகாராஜாவோட பிள்ளை இல்லையா, அதனால பூஜனார்கம் அதாவது மிகுந்த மரியாதையுடன் ரிசீவ் பண்ணப்பட தகுந்தவன். அவனை அபூஜயத்து அவன் என்ன பண்ணான், வரவேற்று கௌரவிச்சான்னு அர்த்தம். ஆஃப்டர் பண்ணல, எல்லா ராஜாக்களையும் வர முடியாது இல்லையா, எல்லா ராஜாவும் ஒரே இடத்துல வந்துட்டாக்க எதிரிகளுக்கு எல்லாம் கொண்டாட்டமா போயிடுமே. அதான் இது பண்றான். இடங்கள்ல இந்த ருக்மணி கல்யாணத்தெல்லாம் வரும்போது ராஜாக்கள் வெளியில போயிருக்கா அப்படின்னு உடனே பாக்கி பேர் அட்டாக் பண்ண வந்துடுறா இல்லையா. அதனால அவளுடைய சார்பில் இதுவும் எதிர்த்திய, அதாவது ஆக்சுவலி சொல்ல போனா இது கல்யாணத்துக்காக ஆரம்பிக்கல. விஸ்வாமித்திரருடைய மனசுல கல்யாணம்ன்ற இது என்ன வந்திருக்கும், வசிஷ்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ராட்சசர்கள்ட்ட இருந்து யாகத்தை காப்பாற்றணும்னு ஐஷ்ணு வந்தார். ஐஷ்ணு வந்த இடத்துல என்ன எடுத்து இங்கே கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் வந்த உடனே இவர் என்ன பண்ணார், ஜனகர் உடனே அனுப்பிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்ச உடனே 3 நாள்ல அந்த இவாள்லாம் போய் சேர்ந்துட்டா. 3 நாள்ல போய் சேர்ந்துட்டு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், உடனே கிளம்புங்க எல்லாரும் ரெடியா அப்படின்ட்டார். உடனே கிளம்பணும்னா ஒரு 2-3 நாள்ல கிளம்பிருக்கலாம். கிளம்பி அவ 5 நாள்ல வந்து சேர்ந்துட்டா. வந்து சேர்ந்த உடனே ஜனகர் பார்த்து நீ என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கன்னார். மகா நட்சத்திரம் மகம் முடிஞ்ச 3ஆவது நாள் கல்யாணத்துக்கு, அன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போறாது. தசரதரை பார்த்து தான் கல்யாணத்துக்கு குறிக்கணும். குறிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு மகா நட்சத்திரம், நாளைக்கு பூர்வ உத்தர பல்குனியா இருக்கு, கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிச்சாச்சு. இதெல்லாம் என்ன இப்ப இந்த மாதிரி பிரஸ் இருக்கா இல்லையா, கல்யாணம் பண்ணலாம் தேடிட்டு இருக்கணும்ன்ற நிர்பந்தம் எல்லாம் இல்லையே, எல்லாம் வசதி சௌரியமா இருக்கு. அதாவது என்ன ஆகும்னாக்க, இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாட்டுக்குனாக்க மெனு முத கொண்டு புதுசா போடணும், எது கரெக்டா இருக்கா எல்லாத்தையும் சேர்க்கணும். நித்தியப்படி சாப்பாடே கல்யாண சாப்பாடு இருந்ததுனாக்க என்னைக்கு வச்சுனாலும் கல்யாணம் தான். அதனால இது எல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சட்டு எல்லாம் நடந்துட்டே இருக்கிறதுனால சொல்லி அனுப்புறதுக்கு அவளுக்கு வரதுக்கெல்லாம். ரெண்டாவது முக்கியமா வேணா கௌசல்யருடைய அண்ணாதம்பிகள் தான் யாராவது கொண்டிருக்கணும். இங்க மேல வந்து பரதன் வந்து கேகே ராஜால இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல உனக்கு கொண்டாரு. இந்த இடத்துல சோ திருஷ்டுவா பரமசத்காரைஹி பூஜனார்கம் அபூஜயத்து ததஸ்தாம் உஷிதோ ராத்திரிம் சக புத்திரைர் மகாத்மபிகி. அவர் என்ன பண்ணார், மகாத்மபிகி ரிஷிகளோடையும் புத்திரைஹி சக புத்திரர்களோடையும் அந்த ராத்திரி, அதாவது கோதானம் பண்ணின ராத்திரிய கழிச்சார். பிரபாதே புனருத்தாய கிருத்வா கர்மாணி தத்துவவிது. பிரபாதே மறுநாள் காத்தால, புனருத்தாய இப்படி காத்தால எழுந்திருந்து, கிருத்வா கர்மாணி பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் இருக்க, அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் தத்துவவித்துனாக்க உண்மைய தத்துவங்களை அறிஞ்சவர், என்னன்னைக்கு என்னென்ன கர்மாக்களை எப்படி பண்ணணும், எப்படி நடத்தின்னு போனோம் அப்படின்னு எல்லாத்தையுமே தசரதர் ஸ்வயம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவர். தசரதர் ஸ்வயம் தெரிஞ்சின்றவர். அவர் என்ன பண்ணார், எல்லா கர்மாக்களையும் பண்ணி ரிஷீம் ததா புரஸ்கிருத்திய யஜ்ஞவாட்டம் உபாகமத்து. ரிஷீன் சோ அவர்களை முன்னிட்டு கொண்டு, வசிஷ்டர் ராமதேவர் முதலிய ரிஷிகளை முன்னிட்டு கொண்டு யஜ்ஞவாட்டம் உபாகமத்து, யஜ்ஞவாட்டத்துக்கு போய் சேர்ந்தார். யஜ்ஞவாட்டம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யஜ்ஞவாட்ட சமீபம்னு அர்த்தம்.
ஏன்னா ஏற்கனவே யஜ்ஞவாட்டத்துல வந்து அவபிருதமாய் தான் ஜனகர் வந்திருக்கார். யஜ்ஞவாட்டத்துல போய் பார்த்திருக்கா, அவபிருதம் எல்லாம் எடுத்து முடிஞ்சு போச்சு. இப்ப யாகங்கள் எதுவும் இல்ல. இப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே திரும்பி கிளம்ப போறா. அதனால யஜ்ஞவாட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யஜ்ஞசாலைக்குன்னு அர்த்தம் இல்ல. அந்த இடத்துக்கு பேரே யஜ்ஞசாலைன்னு இருக்கலாம், இல்ல யஜ்ஞசாலைக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மண்டபமா இருக்கலாம். அததான் சொல்லும் போது என்ன ஆகும்னாக்க யஜ்ஞவாட்டம் அப்படிங்கிற சப்தத்தினால உற்சவசாலா உச்சியத்தை அப்படின்னார். அதாவது சீதைக்கு கல்யாணம் நடக்க போற மண்டபம் இருக்கு பாருங்க, அந்த மண்டபத்துக்கு யஜ்ஞசாலான்னு பேர் இருக்கு. என்ன முன்னாடி ஜனகரும் இவரும் பார்த்துட்ட போது, தசரதரும் பார்த்துட்ட போது யஜ்ஞத்தை பத்தி சொல்லியாச்சு. அதோட யஜ்ஞம் சமாப்தியாகி தசரதர் வராருன்னு சொல்லிட்டு, அதனால வந்து யஜ்ஞவாட்டத்துக்கு திருப்பி அங்க போறதுக்கான பிரசக்தி இல்லை. சோ இந்த இடத்துல யஜ்ஞவாட்டம்னு சொன்னாக்க யஜ்ஞம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல, இல்லைனாக்க கல்யாண மண்டபம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், கல்யாண மண்டபம் இருக்கிற இடம், அதுக்கு பேரு யஜ்ஞவாட்டம் அப்படின்னு பேரு. சோ ரிஷீம் ததா புரஸ்கிருத்திய யஜ்ஞவாட்டம் உபாகமத்து யுக்தே முகூர்த்தே விஜயே சர்வாபரண பூஷிதைஹி பிராத்ருபி சகிதோ ராமஹ கிருத கௌதுக மங்களஹ வசிஷ்டம் து புரஸ்கிருத்திய மகர்ஷீன் அபரானபி உபாகமத்து யஜ்ஞவாட்டம் உபாகமத்து ராமஹா உபாகமத்து, ராமர் யஜ்ஞவாட்டத்தை வந்து சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். யுக்தே முகூர்த்தே சரியான முகூர்த்தத்துல, விஜயே விஜயேன்னு சொன்னோம்னாக்க நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம எந்த காரியத்தை எடுத்துக்கிறோமோ அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம், இல்ல விஜயம்னு இந்த முகூர்த்தத்துக்கு பேருன்னு சொல்லலாம். சோ யுக்தே விஜயே முகூர்த்தே, விஜயம் என்னும் முகூர்த்தத்தில் சர்வாபரண பூஷிதைஹி பிராத்ருபிஹி. சோ இவ 4 பேருக்குமே கல்யாணம் இருக்கிறதுனால 4 பேருக்குமே கோதானம் நடந்திருக்கு, 4 பேருக்குமே சமாவர்த்தனம் நடந்திருக்கு. சோ சமாவர்த்தனம் நடந்ததுனால 4 பேரும் எப்படி இருக்காருன்னா கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி 4 பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அதாவது சமாவர்த்தனம்னு சொன்னோம்னாக்க இந்த பஞ்சகச்சாரிகள்லாம் சொல்ல மாருங்கோ, அதாவது பிரம்மச்சரியத்துல இருக்கக்கூடிய விரதங்கள்லாம் இல்லாமல் அந்த விரதங்களை முடிச்சுண்டு, சோ இப்ப வந்து சமாவர்த்தனத்துக்கு ஏத்த மாதிரி காசி யாத்திரை நம்ம சொல்றோமே, அந்த காசி யாத்திரைக்கு ஏத்த மாதிரி சர்வாபரண பூஷிதைகி எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டவர்களாக. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஆபரணங்கள்லாம் அணியறதுக்கு இடம் இல்லை, தங்கம் இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன சொல்றது, அலங்காரங்களை குறைச்சிருந்து அலங்காரங்களே இல்லாம விரதங்கள் மட்டுமே பிரதானமா இருக்கணும், கத்துக்கிறதுங்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கணும், விரதம் மட்டும்தான் பிரதானமா இருக்கணும். அதனால பாக்கி எதுவும் அந்த இடத்துல போட்டுக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சமாவர்த்தனத்திலே காதுல கடுக்குன்னு கையில மோதிரம் இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கெல்லாம் அங்க மந்திரங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் ஹோமங்கள்லாம் வேற இருக்கு. சோ சர்வாபரண பூஷிதைகி எல்லா ஆபரணங்களுடனும், ஏன்னா இப்ப ஆபரணங்களை போட்டுக்கணுங்கிறதுனால உடம்புல தங்கம் இல்லாம இருக்கக்கூடாது, போட்டுக்கணும் அப்படின்னு அந்த மோதிரங்கள் இதெல்லாம் போட்டுக்கிறதுனால என்ன பண்ணார், ஆபரணங்களுடன் கூடினவர்களாக. ஏன்னா அங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்தை சொல்லியிருக்கும் போது காக்கபக்ஷதரம் அப்படின்னு அவர் எப்படி கண்ணு குடுமி வச்சிருந்தார் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ இந்த இடத்துல வரும்போது ஆபரண பூஷிதராக இருக்காருன்னு. ராத்ரிபிகி ராமர் மட்டும் இல்ல, ராத்ரிபிகி கிருத கௌதுக மங்களஹா. யாக்கேன தெரியாத, கௌதுகம்னு சொன்னாக்க விவாகத்துக்கான, அதாவது விவாகத்துக்கு வந்து இந்த இது இல்லையா, அது பேர் என்ன, இந்த பிரதிசர பந்தம்னு பண்றோம் பாருங்க, கங்கணம் காப்பு கட்டுறா இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த ரக்ஷ காப்பு கட்டி இருக்கிற மாதிரி விவாகத்துக்கான காப்புகள்லாம் கட்டி கொண்டவர்களாக. கிருத கௌதுக மங்களஹா எல்லாரும் என்ன பண்ணிருக்கா, வசிஷ்டர் எல்லாருக்கும் காப்பு கட்டி விட்டுருக்கார். சோ கிருத கௌதுக மங்களஹா அந்த விவாகத்துக்கான ரட்சையை கட்டி கொண்டவராக. வசிஷ்டம் து புரஸ்கிருத்வா வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு, சாதாரணமா சம்ஸ்கிருதம் சொல்றத புரஸ்கிருத்தியான்னு சொல்லுவோம். வசிஷ்டம் து புரஸ்கிருத்வா வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு. அப்ப வசிஷ்டர் மட்டும் இல்ல, மகர்ஷியின் அபரானபி பாக்கி ரிஷிகள் எல்லாரையுமே எல்லா ரிஷிகளையுமே முன்னிட்டு கொண்டு யஜ்ஞவாட்டம் உபாகமது ராமர் என்ன பண்ணார், யஜ்ஞவாட்டத்தை வந்து சேர்ந்தார். சோ தன்னுடைய சகோதரர்களுடனும் ரிஷிகளுடனும் யஜ்ஞவாட்டத்துக்கு வந்து சேர்ந்தார். வசிஷ்டோ பகவானேத்திய வைதேகம் இதம் அப்ரவி. இப்ப எல்லாரும் என்ன பண்ணா, வெளியில இருக்கா, இன்னும் மண்டபத்துக்குள்ள போல யாரும், எல்லாருமே வெளியில இருக்கா. இப்ப வந்து இப்ப இருக்கிற கல்யாணத்துக்கு பார்க்கும்போது என்ன பண்றோம், பையன் காசி யாத்திரை கிளம்புறான், கிளம்பிட்டு இருக்கும்போது மாமனார் வெளியில வந்து நீங்க காசிக்கு போவோம்னா உள்ள வாங்கோ என் பொண்ணை தரேன் அப்படின்னு கூப்பிட்டு வர்றார். அப்ப என்ன பண்ணுவான்னாக்க பையன் பொண்ணை தேடிட்டு போனோம். ஆக்சுவலா மாறி மாறி வந்துட்டே இருக்கும், பையன் பொண்ணை தேடுறதா பொண்ணு பையனை தேடுறதா அப்படிங்கறது வந்து என்ன ஆகும்னாக்க சோசியல் டிமாண்டை பொறுத்து. ஸோ பையன் பொண்ணை போதுனா பொண்ணாத்துல போய் நிச்சயதார்த்தம் பண்றதா, பொண்ணாத்துக்காரா பையனாத்துல போய் நிச்சயதார்த்தம் பண்றதா அப்படிங்கறது பொறுத்து. இப்ப என்ன ஆயிடுது, முதல் நிச்சயதார்த்தம் பொண்ணாத்துல போய் பண்றது, அப்புறம் லக்ன பத்திரிகை விவாதத்துல வந்து எழுதுறது, ரெண்டுத்தையுமே அதாவது ஒண்ணு. இன்னைக்கு வந்து என்ன ஆகும்னா பிள்ளையாத்துக்காரா பொண்ணாத்துக்கு போய் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது காலம் மாறி பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரர்களுக்கு போய் பண்றதுன்னு இருக்கு. அப்படி வரும்போது என்ன ஆகுது, ரெண்டுத்தையுமே வச்சுருவோம், எதுக்கு இந்த வீண் வம்பு,
முதல் நாளைக்கு விவாதத்துக்கு போயிடுவோம், அடுத்த நாளைக்கு விவாதத்துக்கு போயிடுவோம். முதல்ல இப்ப போய் விசாரிக்கிறது, நாங்க கல்யாணம் சொல்ல போறது, கல்யாணம் கேட்க போறது அப்படின்ற ஒரு வியாஜத்துல மாத்தி மாத்தி ஒருத்தராத்துக்கு போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு, உள்ளதான் பொண்ணை தேடின்னு வரணும். உள்ள பொண்ணை தேடின்னு வரும்போது இவன் என்ன பண்றான், அந்த இதுல பிரசுத் மந்தால பாக்குற போறோம், யுக்மான் பிராமணான் சமவேதான் பிரகிணியார். பொண்ணை தேடின்னு வரான். அப்ப வந்தாச்சு. வந்த உடனே வசிஷ்டர் என்ன பண்ணார், வசிஷ்டரே நேரா ஜனகரை தேடின்னு வர. வசிஷ்டா பகவான் வசிஷ்டா வைதேகம் இதம் அப்ரவி, விதேகரை பார்த்து ஏத்திய அப்படின்னா பிராப்பிய, அவரை அடைந்து சொல்றார். ராஜா ஹே ராஜன், ராஜா தசரதோ ராஜன் கிருத கௌதுக மங்களைஹி புத்திரைஹி நரவர சிரேஷ்டா தாதாரம் அபிகாங்ஷதே. ஹே ராஜன், ஹே ஜனகரே, தசரதா ராஜா, தசரத ராஜா கிருத கௌதுக மங்களைஹி புத்திரைஹி, தன்னுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் கோதானம் சமாவர்த்தனங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு, கிருத கௌதுக மங்களைகி விவாகத்துக்கு அங்கமான பிரதிசராதிகள்லாம் பண்ணி, விவாகத்துக்கு அங்கமான பிரதிசர பந்தங்கள், அதாவது காப்பு கட்டுறது, அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, வரஸ்ரேஷ்டா தாதாரம் அபிகாங்ஷதே, அதாவது கன்யாதாதா, கன்யாதாதாவை அபிகாங்ஷதே, யாருன்னு சொன்னோம்னாக்கா நீ ரிசீவ் பண்ணணுங்கிறதுக்காக அபிகாங்ஷதே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சோ நீ கூப்பிடணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். தாத்ரு பிரதிகிரகீத்ருபியாம் சர்வார்த்தா சம்பவந்திஹி ஸ்வதர்மம் பிரதிபத்தியஸ்வ கிருத்வா வைவாக்கியம் உத்தமம். ஏன்னா ரெண்டு பேருமே ராஜா, அவளுக்குன்னு புரோட்டோகால்லாம் இருக்கு இல்லையா. அதனால என்ன பண்றதுன்னா தசரதர் வசிஷ்டரே சொன்னார், வந்துட்டார் தசரதர் வந்தாச்சு. ஏன்னா இப்ப கல்யாணத்துக்காக வந்திருக்கிறதுனால சாதாரணமா வேற யார்ட்டையும் விட்டு சொல்லி அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக வசிஷ்டரே நேரா சொன்னார். சொன்னதோட மட்டும் இல்லாம அவர் இன்னொரு இடத்து, இப்ப அவர் இது மாதிரி சொல்ல முடியாது இல்லையோ, வேலைக்கா இவன் இந்த டோர் கீப்பர் மாதிரி, துவாரபாலகன் மாதிரி யாரோ வந்திருக்கா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா. அதனால வசிஷ்டரே வந்ததுனால என்ன ஆயிடுது, தசரதர் காத்துட்டு இருக்காரு, எல்லா வேலையும் எல்லா விதமான மங்கள காரியங்களையும் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ரெடியா காத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, தாத்து பிரதிகிரகீத்ருபியாம் யோகே சர்வார்த்தா சம்பவந்திஹி. தாத்தா பிரதிகிரகீதா, தாத்தான்னா கன்யா தாத்தா, பிரதிகிரகீதானா அந்த கன்யையை அக்செப்ட் பண்ணிக்கிறவன், மாப்பிள்ள ஜாமாதா வரன். இவா ரெண்டு பேருடைய யோகே, இவா ரெண்டு பேரும், ரெண்டு பேருடைய குலம், ரெண்டு பேருடைய மனசு, இது எல்லாம் ஒப்பி இருக்கிற இடத்துல யோகே அப்படின்ற வார்த்தையை அங்க சேர்த்துக்கணும். தாத்ரு பிரதிகிரகீத்ருபியாம் யோகே, சரியான இடத்துல சரியான வகையில தாத்தா பிரதிகிரகீதா ரெண்டு பேரும் ஒப்பி இருந்தால்னா சர்வார்த்தா சம்பவந்திகி, எல்லா விதமான அர்த்தங்களும் நம்ம எதெல்லாம் நினைச்சோமோ நினைச்சது எல்லாம் நினைச்சபடி நடக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போனாக்க எல்லாம் கல்யாணங்களும் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்களும் மனசு ஒப்பி எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கும். தாத்ரு பிரதிகிரகீத்ருபியாம் யோகே சர்வார்த்தா சம்பவந்திஹி ஸ்வதர்மம் பிரதிபத்தியஸ்வ. ஸ்வதர்மம், நீ இப்ப என்ன செய்யணுமோ ஸ்வதர்மம் செய்ய வேண்டியது, ஸ்வதர்மம்னா என்ன அர்த்தம், உன்னுடைய கடமையை பிரதிபத்தியஸ்வ செய்வாயாக. கிருத்வா வைவாக்கியம் உத்தமம், அதாவது வைவாக்கியம் ஆர்த்த பிரயோகம். இதெல்லாம் வைவாக்கியம்னாக்க விவாகத்தை, உத்தமமான விவாகத்தை நல்ல முறையில நடத்தி கொடுத்து உன் காரியத்தை நீ செய்வாயாக அப்படின்னார். இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னார், தசரதரை உள்ள போய் ஐஷன் வரணும், வெளியில போய் தசரதரை உள்ள ஐஷன் வரணும். சோ உள்ள ஐஷன் வரத்துக்கு பிரவேசத்துக்கு அனுமதி கொடுக்கணும், நீயே போய் ரிசீவ் பண்ணணும். சோ ரிசீவ் பண்ண வேண்டிய காரியத்தை செஞ்சு ரிசீவ் பண்ணி, இப்ப என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும்னா அவரும் நேரா வர முடியாது, இவரும் வாசல்ல வர முடியாது. சோ வசிஷ்டர் என்ன பண்ணார், தசரதர் உனக்காக காத்துட்டு இருக்கார், நீ போய் அவர் ஐஷன் வா அப்படின்னு என்ன பண்ணார் சொன்னார் ராஜாட்ட. சோ அதனால பிரவேசத்துக்கு அனுமதி கொடு அப்படின்னார். அதான் சொன்னார் ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்னா பரமதாத்ருத்வம், அதாவது கன்னியாதானம் பண்றதுங்கிறது. அதாவது ஒரு மனுஷனுக்கு கன்னியாதானம் தான் இருக்கிற தானங்களுக்குள்ளே மிக வசந்தியான தானமா சொல்லப்பட்டிருக்கு. தச பூர்வேஷாம் தச பரேஷாம் ஆத்மனச்ச ஏகவிம்சதி குலோத்தாரணார்த்தம். கன்னியாதானம் பண்றதுனால 21 தலைமுறைக்கு மோட்சம் கிடைக்கிறதா சொல்லியிருக்கு, விரும்ப இல்ல. அதனால இருக்கிற தானங்களுக்குள்ளேயே மகா உத்தமமான தானமா இருக்கிறதுனால, பரம தர்மமா இருக்கிற காரணத்தினால ஸ்வதர்மம், அந்த தர்மத்தை என்ன பண்ணுவ, பிரதிபத்தியஸ்வ செய்யி. அதாவது தசரதற்கு உள்ள வரத்துக்கு ஐஷன்வா அனுமதி கொடு அப்படின்னார். யுக்தியுக்த்வா பரமோதாரஹா வசிஷ்டேன மகாத்மனா பிரத்யுவாச்ச மகாதேஜாஹ வாக்கியம் பரமதர்மவித். இத்யுக்தஹா, இத்யுக்தஹானா இவ்வாறு வசிஷ்டராலே சொல்லப்பட்ட பரமோதாரஹா, பரமதாதா, உதாரஹா, உதாரஹானாக்க ஜெனரஸ் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வதான்யராக, ரொம்ப தாராளமாக கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த, ரொம்ப பரமதாதாவா இருக்கிறவன்
இல்ல மகா தேஜாக மிகவும் சக்தி புரிஞ்சவன். எதிரிகள் எல்லாரும் இது பண்ணிருக்கான் இல்லையா, சுதன்வாலாம் ஜெயிச்சிருக்கான் இல்லையா, அதனால மகா சக்தி புரிந்தவனான ஜனகர் மகாத்மனா வசிஷ்டேன மகாத்மாவான வசிஷ்டரால இப்படி சொல்லப்பட்டவன் பிரத்யுவாச்ச பதில் சொன்னான். வாக்கியம் பரம தர்மவித், தர்மங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவனான ஜனகன் பதில் சொன்னான். கஸ்தித பிரதிகாரோமே கஸ்யாக்ஞாம் சம்பிரதீக்ஷதே ஸ்வகிருஹே கோ விசாரோஸ்தி யதாராஜ்யம் இதம் தவ. கஸ்தித பிரதிகாரோமே, என்னுடைய அரண்மனையில துவாரபாலகன் யார் இருக்கா? துவாரபாலகன் ஒருத்த இருந்தா தானே உள்ள யார் போறது அப்படின்னு தடுத்து நிறுத்த முடியும். துவாரபாலகன் ஒருத்த இருந்தா தான், அதாவது இன்னைக்கு கல்யாணம்ங்கிறதுனால யார் வந்தாலும் தடுக்கப்படாதுங்கிறதுக்காக என்ன ஆயிடுது, துவாரபாலகனே இல்ல. துவாரபாலகன் ஒருத்த இருந்தா தானே, சென்ட்ரின்னு ஒருத்த இருந்தா தானே தடுக்க முடியும். சோ கஸ்தித பிரதிகாரோமே, வாயிற் காப்பார்கள்னு யார் இருக்கா? யாருமே கிடையாது. கஸ்ய ஆக்ஞாம் சம்பிரதீக்ஷதே, யாருடைய உள்ள வரத்துக்கு யாருடைய அனுமதி தேவை? ஸ்வகிருஹே கோ விசாரஹா, தன் வீட்டுக்குள்ள வரத்துக்கு கதவு தட்டின்னு வரலாமான்னு கேட்டு மே கமின்னு இன்னொரு ராத்திரில போறதா இருந்தவனா கேட்டு இருக்கலாம். தன்னுடைய வீட்டுக்குள்ள வரத்துக்கு தனக்கு தானே அனுமதி கேட்கணுமா, யோசிக்கணுமா, வரத்துக்கு பர்மிஷன் கேட்கணுமா? யதா ராஜ்யம் இதம் தவ, இந்த ராஜ்யம் எப்படி உங்களுதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேனோ, இந்த ராஜ்யமே உங்களுதா இருக்கிற பட்சத்துல இந்த அரண்மனை உங்களுதா இருக்காதா? ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அரண்மனைக்குள்ள வரக்கூடாதா? அதனால நீங்க தாராளமா வரலாம், என்ன கல்யாணத்துக்குன்னு வந்தாச்சு, இனிமே என்ன அப்படின்னா. கிருத கௌதுக சர்வஸ்வாக, அதோட மட்டும் இல்ல, முனிஸ்ரேஷ்ட வேதி மூலம் உபாகதாக மம கன்யாக முனிஸ்ரேஷ்ட தீப்தா வன்னேர் இவார்ச்சிஷா. மம கன்யாக, என்னுடைய குழந்தைகள் எல்லாரும், என்னுடைய பெண்களும் கிருத கௌதுக சர்வஸ்வாக, விவாகத்துக்கு தேவையான, அதாவது அவளுக்கும் விரதங்கள்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. பண்ணிட்டு இப்ப என்ன ஆயிடுத்து, அவளுக்கும் ரக்ஷாபந்தனங்கள்லாம் ஆயிடுத்து. சோ கௌதுகம்னா விவாகத்துக்கான ரக்ஷாபந்தனம். கிருத கௌதுக சர்வஸ்வாக, விவாகத்துக்கு பூர்வம் தேவையான சகல விதமான காரியங்களும் பண்ணப்பட்டவர்களாய், ரக்ஷாபந்தனாதிகள் நடந்தவர்களாய். வேதி மூலம் உபாகதாக, அவர்கள்லாம் வேதிக்கு ஏற்கனவே வந்துட்டா, ரெடியா இருக்கா, கல்யாண மண்டபத்துல வேதிகையில அவ காத்துட்டு இருக்கா. மம கன்யாகா தீப்தாகா வன்னேகே இவ அர்ச்சிஷா, அவ கல்யாணத்தும் போது எப்படி ஜொலிச்சுட்டு இருக்கா, வன்னேகே அர்ச்சிஷா இவ, அக்னியினுடைய ஒரு பிரகாசம் இருக்கு, தேஜஸ், அக்னியினுடைய ஜுவாலை, அந்த ஜுவாலை எப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கோ அந்த மாதிரி எல்லாரும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறவாளா அவங்க எல்லாம் என்ன எடுத்து வேதிக்கு கல்யாண மண்டபத்துக்கு ஏற்கனவே வந்தாச்சு. சத்யோகம் தொத் பிரதீக்ஷோஸ்மி வேத்யாம் அஸ்யாம் பிரதிஷ்டிதா அவிக்னம் கிரியதாம் சர்வாம் கிமர்த்தம் ஹி விலம்பியதே. அதோட என்ன ஆயிடுது, சத்யோகம் தொத் பிரதீக்ஷோஸ்மி, நானும் என்ன பண்றேன், நீங்க வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கேன். அதாவது வேதியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், குழந்தைகளும் வந்தாச்சு, நானும் வந்துட்டு நாங்க வேதியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சத்யோகம் தொத் பிரதீக்ஷோஸ்மி, உங்களை தொத் பிரதீக்ஷான்னா உங்கள் அனைவரையும், வசிஷ்டரேன்னு அர்த்தம் இல்ல, உங்கள் அனைவரையும் பிரதீக்ஷா எதிர்பார்த்துட்டு வேத்யாம் அஸ்யாம் பிரதிஷ்டிதா, வேதியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க எப்ப வர போறேன் அப்படின்ட்டு. சோ அவிக்னம் கிரியதாம் சர்வம், அவிக்னம்னா தடை ஏதும் இல்லாமல். கிமர்த்தம் ஹி விலம்பியதே, ஏன் இந்த டிலே, நீங்க எதுக்காக வாசல் அனாவசியமா காத்துட்டு இருக்கணும், ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதனால எல்லாரும் சீக்கிரம் வாங்கோ, காரியங்களை சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரே முகூர்த்தம் 4 பேர் கல்யாணம் பண்ணி ஆகணும், அதனால டிலே வேண்டாம் அப்படிங்கறதுக்காக சீக்கிரம் ஐஷன் வாங்கோ அப்படின்னார். தத்வாக்கியம் ஜனகேன உக்தம் ஸ்ருத்வா தசரதஸ்ததா பிரவேசயாமாச சுதான் சர்வான் ரிஷிகணான் அபி. தத்வாக்கியம் ஜனகேன யுக்தம் ஸ்ருத்வா. சோ இப்ப இந்த எல்லாரும் ஏன் டிலே, நானும் வேதியில ரெடியா காமிச்சுட்டு இருக்கேன், காத்துட்டு இருக்கேன், கல்யாணம் ஆரம்பிக்க வேண்டியதா, நீங்க எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் ஐஷன் வாங்கோ, ஐஷன் வர வேண்டியதானே, எதுக்கு டிலே பண்ணணும் அப்படின்னு ஜனகர் சொன்னதை தசரதா ஸ்ருத்வா, தசரதர் கேட்டுன்னு இருக்கு. அந்த இடத்துல எப்படி இருக்கும், வசிஷ்ட முகேன ஸ்ருத்வா, ஏன்னா அவர் எங்கேயோ வழியில நின்றுட்டு இருக்கார், ஜனகர் உள்ள வசிஷ்டத்தை பேசிட்டு இருக்கார். அதனால வசிஷ்டர் என்ன பண்ணணும், வசிஷ்டர் தசரதத்தை நீங்க எல்லாம் வாங்குவோன்னு கூப்பிடுறதா இருக்கணும், இல்லைன்னா யாரையாவது அனுப்பிச்சு கூட்டு வாங்கன்னு சொல்லிருக்கணும். வசிஷ்ட பிரேரித தூத முகேன, வசிஷ்டர் அனுப்பிச்சு ஒரு தூதனுடைய வாயிலாகவோ இல்ல வசிஷ்டர் மூலமாகவோ. இந்த இடத்துல தசரதர் கேட்டு, ஜனகனுடைய வார்த்தையை தசரதர் கேட்டு, ஜனகன் தானே வாங்கன்னு சொல்றார். சோ ஜனகசிய வச்சனம் தசரதா வசிஷ்ட முகேன தூத முகேனவா, வசிஷ்டர் அனுப்பிச்சவன் மூலமாகவோ யார் மூலமாகவோ கேட்டு பிரவேசயாமாச சுதான், தன்னுடைய மகன்களை என்ன பண்ணார், எல்லாரையும் பிரவேசயாமாச, ஆக நீங்க எல்லாரும் உள்ள போங்கோ அப்படின்னார். சர்வான் ரிஷிகணான் அபி, எல்லா ரிஷிகளையும், வாமதேவர் வசிஷ்டர் ஏற்கனவே உள்ள இருக்கார், பாக்கி ரிஷிகள் எல்லாரையும் அதோட இவர்களையும் தன்னுடைய குழந்தைகளையும் என்ன பண்ணார், உள்ள போக சொன்னார். ததோ ராஜா விதேகானாம்
வசிஷ்டம் இதம் அப்ரவீத். சோ ததோ விதேகானாம் ராஜா, வைதேகர்களுடைய ராஜா இருக்கான ஜனகன், வசிஷ்டம் இதம் அப்ரவீத் காரயஸ்வ ரிஷே சர்வாம் ரிஷிபி சக தார்மிக. இப்ப என்ன பண்ணணும், ராமர் தான் புள்ள, சோ பிள்ளையாத்து ரிஷி வசிஷ்டர், அதனால காரயஸ்வ ரிஷே சர்வாம் ரிஷிபி சக ராமஸ்ய லோகராமஸ்ய கிரியாம் வைவாகிகீம் பிரபோ. சோ சர்வாம் வைவாகிகீம் கிரியாம் காரயஸ்வ, சர்வாம் எல்லா விவாக சம்பந்தமான சகல காரியங்களையும் நீங்க தான் பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம், இப்ப பொன்னாத்துல இருக்கா, யார் பண்றது அப்படின்னு ஒரு டைரக்டா வசிஷ்டர் ஆரம்பிச்சிட முடியுமா? அதனால வசிஷ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நின்றுட்டு இருக்கார். அப்ப ஜனகர் என்ன பண்ணார், நீங்க தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நடத்தணும், நீங்க தான் இந்த இடத்துல லீட் பிரீஸ்டா இருக்கணும், அத்துரிவா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார், வசிஷ்டர்ட்ட சொல்றார், பிரபு ஏ பிரபு சர்வாம் ரிஷிபி சகாய் எல்லா ரிஷிகளுடனும் கூட, யாருக்கு, ராமஸ்ய ராமருக்கு, ராமர் எப்படிப்பட்டவர், லோக ராமஸ்ய, அதாவது ரமந்தே யோகினஹா அஸ்மின் இதி, ரமந்தே லோகாஹா அஸ்மின் இதி. ராமருங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னார், யோக வாசிஷ்டம் ராமருக்கு தான் உபதேசம் பண்ணார் இல்லையா. யோகிகள் அத்தனை பேரும் யார்கிட்ட யோகிகளுடைய மனசு லயிக்கிறதோ, யோகிகள் அத்தனை பேரும் யார தியானம் பண்றாளோ, ராமன்கிற சப்தத்துக்கு ரமந்தே ரமு கிரீடாயாம்னு தாத்து, ரமுன்னா விளையாடுறதுன்னு அர்த்தம், லயிக்கிறதுன்னு அர்த்தம். சோ யாருடைய மனசு, யோகிகளுடைய மனசானது யார்கிட்ட லயிக்கிறதோ, லோகமும் யார்கிட்ட லயிக்கிறதோ. ஏன்னா ராமர் காட்டுக்கு போன்னு சொல்லும் போது என்ன பண்ணா, சர்வ ஜனங்களும் ராமருடைய ரதத்துக்கு பின்னாடி போனாலா இல்லையா, அயோத்தியா எத்திரமே ராகவா. அயோத்திங்கிறது எதுனா, ராமன் இல்லாம நாயோத்தியா தம்பி நாயோத்தியா சாயோத்தியா எத்திரமே ராகவா. அயோத்திங்கிறது ராமன் இருக்கும் இடம் அயோத்தி, எந்த இடத்துல ராமன் இருக்கானோ அதுதான் அயோத்தியா. ராமன் இல்லாட்டா இந்த அயோத்தி இருந்து என்ன பிரயோஜனம்னு அயோத்தியில இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பேரும் ராமன் பின்னாடி கிளம்பி போயிட்டான்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப அவ்வளவு பேருடைய பிரியத்துக்கும் பாத்திரமா இருக்கிறவனா ராமன் இருக்கானா இல்லையா. அப்படி இருக்கிற காரணத்தினால என்ன சொல்றார், லோக ராமஸ்ய, ஜனகர் முன்னாடியே சொல்றார், லோக ராமஸ்ய அவ்வளவு ஜனங்களுடைய பிரீத்திக்கும் பாத்திரமாக இருக்கக்கூடிய ராமஸ்ய வைவாகிகின் கிரியாம் காரயஸ்வ, அவருடைய விவாக கிரிய காரயஸ்வ பண்ணு அப்படின்னார். ததேத்யுக்த்வா ஜனகம் வசிஷ்டோ பகவான் ரிஷிகி. வசிஷ்டர் என்ன சொன்னார், ததா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், விஸ்வாமித்திரம் புரஸ்கிருத்திய சதானந்தம் தார்மிகம். தனக்கு துணைக்கு யாரை கூப்பிட்டார், விஸ்வாமித்திரர். ராமனுடைய விவாகத்தை விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து நடத்தி வைக்கிறார். அதோட ஜனகருக்கு புரோகிதரா இருக்கிறவர் சதானந்தர். சோ சதானந்தர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் எல்லாருமா சேர்ந்து பிரபா மத்தியேது விதிவத் வேதிம் கிருத்வா மகாதபாக. பிரபா மத்தியே, பிரபா அப்படின்னு சொன்னா தண்ணி பந்தல். இந்த இடத்துல பிரபா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒரு பிரபா தண்ணி பந்தல் எவ்வளவு சில்லுன்னு குளிர்ச்சியா இருக்குமோ அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அந்த மாதிரி ஒரு மண்டபம். அந்த இடத்துல பிரபா மத்திய, பிரபா சதிர்ச மண்டபம், பிரபா சதிர்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல கோவிந்தராஜ் வியாக்கியானத்துல எழுதுறார் எப்படின்னாக்கா, அபிநவ நாரிகேள பத்ராதி ரச்சித மண்டபே. புதுசா வெட்டின தென்னை ஓலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிருக்கா, ஒவ்வொரு பந்தக்காலுக்கும் கட்டி விட்டுருக்கா. அந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி விட்டதுனால என்ன ஆயிடுது, இடமே ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அப்படி சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல விதிவத் வேதிம் கிருத்வா மகாதபாக, விதிவத் வேதிம் கிருத்வா ஸ்தண்டிலம் கல்பயித்வா, அதாவது வேதி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வேதி அமைக்கிறதுக்காகவே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல கோமையான சதுரசம் உபலிப்பியான பசுஞ்சாணியால மொழிகி அந்த இடத்த கொஞ்சம் ஒரு திஷ்ணியம், ஒரு மேடையை கட்டி அந்த மோடை எந்த மாதிரி ஷேப்ல இருக்கணும், எந்த மாதிரி டிசைன்ல இருக்கணும், சகலமும் இருக்கு இல்லையா. அது கொஞ்சம் வடக்காகவோ கிழக்காகவோ தெளிவா இருக்கணும்னு விதிவத் வேதிம் கிருத்வா. சோ அந்த இது இருக்கு ஹோமவேதி, அது விதிவத் எப்படி அமைக்கணுமோ அதை அமைச்சு மகாதபாக அலஞ்சகார தாம் வேதிம் கந்த புஷ்பை சமந்ததா. தாம் வேதிம் சமந்ததா, நாலா பக்கமும் என்ன பண்ணார், கந்த புஷ்பைகி அலஞ்சகார, கந்தங்களாலையும் புஷ்பங்களாலையும். அதோடு கூட எங்க கல்யாணத்துல என்னென்ன இருக்குன்னார், சுவர்ண பாலிகாபிஷ்ட சித்திர கும்பைஷ்ட சாங்குரைஹி அங்குராட்டி ஷராவைஷ்ட தூப பாத்திரை சதூபகைஹி சங்க பாத்திரை சிறுவை ஸ்ருக்விஹி பாத்திரைர் அர்க்யாதி பூஜிதைஹி லாஜபூர்ணைஷ்ட பாத்ரீபிஹி அக்ஷதைரபி சம்ஸ்கிருதைஹி தர்பை சமை சமாஸ்தீரிய விதிவன் மந்திரபூர்வகம். எல்லாம் இப்பெல்லாம் என்ன ஆகும், நம்ம வரதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடியா இருக்கும். முன்ன நம்மளோட கூட சாஸ்திரில இறங்குவார். இறங்கினா விட்டு தான் என்ன பண்ணுவார், போனதை இதை கொண்டா அதை கொண்டான்னு தனித்தனியா ஒன்னொன்னையும் கேட்டு அவருடைய கை பார்த்தாலே மஞ்சள் மசேல்னு அக்ஷதை என்ன பண்ணுவார், நிறைய ஒரு பெரிய மடக்கு நிறைய அக்ஷதை இது மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சிருப்பார். அதான் சொல்றார் சுவர்ண பாலிகாபிகி, சுவர்ண பாலிகைகள். அந்த பாலிகை எப்படி இருக்குன்னார், சித்திர கும்பைகின்னு ஒரு பாட்டம், சித்திர கும்பைகின்னு ஒரு பாட்டம்.
இப்பவும் பாலிகையை பார்த்துட்டுனா கீழே கொஞ்சம் ஓட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, மண்ணை போட்டு கீழே தண்ணி வடிகிறதுக்கெல்லாம் வச்ச மாதிரி. ஏன்னா அப்படி இருந்தாலும் தண்ணி தேங்காம இருக்கும், இதெல்லாம் வளரும், அதாவது செடியெல்லாம் வளரும். அதனால என்ன பண்ணார், சித்ர கும்பைகி, அடியில ஓட்டையாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள், பாலிகா பாத்திரங்கள். சோ அந்த பாத்திரங்களால சாங்குரைகி, அதுல எப்படி இருக்கு, ஏற்கனவே அதெல்லாம் வந்து பீஜா வாபகா விரதான இது பண்ணிருக்கா, பாலிகை தெளிச்சிருக்கா. சோ அந்த சித்திர கும்பைகி சாங்குரைகி ஏற்கனவே தெளிச்சது, என்ன ராமருக்கு கோதானம் எல்லாம் பண்ணதுனால எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருப்பா. எடுத்துன்னு வந்ததை அந்த வேதிகையை சுத்தி வச்சிருக்காரு, அலங்காரம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் எப்படி இருக்கு, அங்குராட்சியைகி, ராமருடைய கல்யாணம் கேட்கணுமா, செடிகளும் தானாகவே நன்னு முளைச்சு வளர்ந்துருக்கு. ஷராவைகி, இந்த முளைப்பாரி கட்டுறது மாதிரி. ஷராவைகி அங்குராட்சியைகி. தூப பாத்திரைகி சதூபகைகி, தூபக்கல்லாம். சங்க பாத்திரைகி, அதுக்கப்புறம் சங்க பாத்திரங்கள், சிலதுக்கெல்லாம் தண்ணிகள்லாம் ஜலத்துக்கெல்லாம் வேணும்னா புருஷன இத்தியாதிகளுக்கெல்லாம் சங்க பாத்திரங்கள். ஸ்ருவைகி ஸ்ருக்பிகி, ஸ்ருவம், ஸ்ருவம்னு சொன்னோம்னாக்க ஹோமத்துக்கு 2 கரண்டி சின்ன இலை பெரிய இலைன்னு சொல்றோம் இல்லையா. பெரிய இலைக்கு பேரு சுருக்குன்னு பேரு, சின்ன இலைக்கு பேரு சுருவம்னு பேரு. 4 பேர் கோல்வி கல்யாணம். அதனால ஒவ்வொருத்தருடைய ஹோம குண்டத்துக்காகவும் என்ன பண்ணிருக்கார், ஸ்ருவம் சுருக்கு எல்லாத்தையும் தனித்தனியா ரெடி பண்ணிருக்கார். ஸ்ருவைகி ஸ்ருக்பிகி. பாத்திரைகி அர்க்யாதி பூஜிதைகி, அப்புறம் அர்க்கியங்கள்லாம் கொடுக்கறதுக்கு. இப்ப வர பூஜை பண்ணும்போது என்ன பண்ணணும், பாத்தியங்கள் அர்க்கியங்கள் மதுவர்க்கம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இல்லையா. அதனால வரப்பூஜைக்கு தேவையானது எல்லாம் அர்க்கிய பாத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பாத்திரைகி அர்க்யாதி பூஜிதைகி, அர்க்கியம் முதலானவைகள்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் சாதனம் பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. லாஜபூர்ணைஷ்ட பாத்ரிபிகி, பாத்ரின்னா சின்னதா இருக்கக்கூடிய அந்த பானா மாதிரி, இதுல எல்லாம் வானா பாத்ரி. சோ அந்த மாதிரி பாத்ரிகி லாஜபூர்ணைகி, எல்லாத்துலயும் ஹோமத்துக்காக நெல்புரி அதுவும் ரெடியா இருக்கு. லாஜபூர்ணைஷ்ட பாத்ரிபிகி அக்ஷதைரபி சம்ஸ்கிருதைகி. சம்ஸ்கிருதைகினாக்க நன்கு தயாரிக்கப்பட்ட அக்ஷதைகள், அதாவது முனை முறியாத அரிசி, அதுல மஞ்சள் இந்த எண்ணெய் இது நெய் இதெல்லாம் போட்டு கலந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அக்ஷதைரபி சம்ஸ்கிருதைகி. தர்பைகி சமைகி, அதோட ஒரே அளவுல இருக்கக்கூடியதான, ஒரே நீளத்துல இருக்கக்கூடியதான, ரெட்டப்படையில இருக்கக்கூடியதான தர்பைகி. ஹோமத்துக்கு பூஜைக்கு சாதனம் இத்தியாதிகள்லாம் வேணுமே, எல்லாத்துக்கும் ஒழுங்குற தர்பங்கள். தர்பைகி சமைகி சமாஸ்தீரிய விதிவன் மந்திரபூர்வகம், ஒவ்வொன்றுத்தையும் என்ன எடுத்து சமந்திரகமா சாதனம் பண்ணி எடுத்து வச்சிருக்கார். அக்னி மாதாய தம் வேத்யாம், தம் வேத்யாம், அதுல ஒரு வேதியில என்ன பண்ணார், அக்னி மாதாய விதிவன் மந்திர புரஸ்கரம் ஜுஹாவாக்னோ மகாதேஜாஹா வசிஷ்டோ முனிபுங்கவஹா. வசிஷ்டர் என்ன பண்ணார், அந்த அக்னில ஹோமம் பண்ணார். இப்ப சாதாரணமா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், கல்யாணம்னாக்க புள்ளதானே ஹோமம் பண்றான், இந்த இடத்துல வசிஷ்டர் ஹோமம் பண்றாரு அப்படின்னு. வசிஷ்டருக்கும் இதுக்கு என்ன, ராஜானாக்க கஷத்திரியன்னாக்க வசிஷ்டரே ஹோமம் பண்ணலாமா, அப்படியா இருந்தாலும் 4 பேருக்கும்மா அப்படின்ட்டு வியாக்கியாதாக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கா, இந்த 4 பேருக்கும் ஆபியுதயிக்கமாக இவர்களுடைய மங்களத்துக்காக. இப்ப எந்த ஒரு கர்மா பண்றதா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், கணபதி ஹோமம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆபியுதயிக்கமாக பண்ணப்பட்ட ஹோமம் இது. அதனால எல்லாருடைய நன்மையும் வேண்டி லோகக்ஷேமார்த்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆபியுதயிக்கமாக அக்னிசாட்சியாக பண்ணணுங்கிறதுக்காக ஆபியுதயிக்கமாக என்ன பண்ணிட்டார், ஒரு ஹோமத்தை பண்ணிருக்கார் அப்படின்னர். ஜுஹாவாக்னோ மகாதேஜாஹ வசிஷ்டோ முனிபுங்கவஹ ததஹ சீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம். சீதாம் சர்வாபரண பூஷிதாம் சமானீய, நன்கு அலங்கரிக்கப்பட்ட சீதையை அழைத்துன்னு வந்து சமக்ஷம் அக்னே சம்ஸ்தாபிய, அக்னேகே சமக்ஷம் சம்ஸ்தாபிய ராகவாபிமுகே ததா, அக்னியினுடைய எதிர்க்க சீதையை நிக்க வச்சு ராகவாபிமுகே ராமனை பார்த்துட்டு இருக்கும்படி செஞ்சு அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யா நந்தவர்தனம். ஜனகர் என்ன பண்ணார், அப்ரவீத் ராமனை பார்த்து சொன்னார், கௌசல்யா நந்தவர்தனம், கௌசல்யினுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துற ராமரை, கௌசல்யின் மகனான ராமனை பார்த்து சொன்னார். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதீட்சிதைனாம் பத்ரம் தே பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா அப்படின்னார். இயம் சீதா மமசுதா, அதாவது இயம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷ திருஷ்டமாக கண்ணெதிர்க்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீதா அப்படின்னார். இந்த சீதாங்கிறதுக்கெல்லாம் நிறைய வியாக்கியானம் இந்த இடத்துல எழுதுறார். இயம் சீதா, இந்த சீதை இருக்காளே வெறும் இந்த சீதை இல்ல, துவத்புஜ வீரிய நிர்ஜிதா, அதாவது நான் கொடுக்குறேன் அப்படிங்கறது இல்ல, நீ ஜெயிச்சிருக்க, நீ வந்து என்ன பண்ணிருக்க, சிவதனுசு ஆனமனம் பண்ணி நீ ஜெயிச்சிருக்க. இயம் சீதா, உன்னால் ஜெயிக்கப்பட்டவள் இயம் சீதா, அப்படிப்பட்ட சீதை. அதோட என்ன ஆகும்னாக்க இன்னொன்னு சொன்னார், ராகவே அபவத் சீதா. ராமர் என்ன சொன்னார்னாக்க பின்னாடி சொல்ல போறாரு, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்ட்டு, நான் என்ன வந்து சாதாரண மனுஷனா தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னார்.
சீதா என்ன பண்ணான்னா ராகவத்வே அபவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மனின்னு அகலகில்லேன்னு ஒரே மார்பான அம்பாள் வந்து என்னைக்குமே பகவானை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், எந்தெந்தெல்லாம் அவதாரம் எடுக்கிறாரோ அந்த அவ்வளவு அவதாரத்திலையும் பிராட்டியும் வந்து அவதரிக்கிறா அப்படின்ட்டு. அதனால இயம் சீதா எந்த வைகுண்டத்துல வந்து லக்ஷ்மியாக இருந்துட்டு இருக்காளோ அந்த லக்ஷ்மியே இங்க சீதையாக வந்து அவதரிச்சிருக்கா. இயம் சீதா, அவதான் இந்த சீதை. அதனால இயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடையவளாக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் உன்னுடையவளாக இருக்கக்கூடிய இந்த சீதை இயம் சீதா, அந்த சீதையை பாரு, அவளை எடுத்துக்கோ அப்படின்னார். அதோட என்னன்னா அதான் இதோட இன்னொன்னு சொல்றார், சகதர்மச்சரி அப்படின்னு சொல்றாரு. இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி. சகதர்மச்சரி அப்படின்னா என்ன அர்த்தம்னார், சமானஹா தர்மஹா. அதாவது கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணம் ஆக போறது இல்ல கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனியான விரதங்கள், ரெண்டு பேருக்கும் தனித்தனியான தர்மங்கள், ரெண்டு பேருக்கும் தனித்தனியான அனுஷ்டானங்கள்ன்றது கிடையாது. தம்பத்தியோ சகாதிகாரா அப்படின்பா. அதாவது ரெண்டு பேரும் எந்த காரியத்தை பண்றதா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செய்யணும். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாதான் அந்த காரியத்துக்கு பலன் உண்டு. சோ அந்த காரியத்தை தானே பண்ணாட்டா கூட கணவன் பண்ற காரியத்துல அதனுடைய பலன் மனைவிக்கும் போயிடுச்சு. ஏன்னா கணவன் மட்டும் பண்ணல. இப்ப இது பண்றோம், தானம் பண்றோம், ஹிரண்ய கர்ப்பகிரபஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அப்படின்னு தானம் பண்றோம். தானம் பண்ணும்போது என்ன ஆகும், மனைவிதான் அதுல ஜலம் போடணும். அவ ஜலம் போட்டாதான் அந்த தானம் பூர்ணமாறுது. சோ மந்திரத்தை சொல்றாளோ சொல்லலையோ, கணவன் மந்திரத்தை சொன்னா கூட மனைவி ஜலம் போடலைன்னா என்ன ஆயிடும், அந்த தானம் பூர்த்தி ஆகாது, அது தானமாவே ஆகாது. ஏதோ கொடுக்குறோம், கொடுத்தது அவ்வளவுதான். சோ அப்ப அந்த பூர்த்தி ஆகணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது அந்த கர்மா பூர்த்தி ஆறுது. சோ ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்றுத்துக்கும் பங்கு இருக்கு. யார் யாருக்கு எது பண்ணணும் அப்படின்னு சாஸ்திர பிரகாரம் அந்தந்த பங்கு பிரகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாதான் எந்த ஒரு கர்மாவுக்கும் இது சாபல்யம், சேர்ந்து செய்யலாம் சாபல்யம் இல்ல. சோ அதனாலதான் சமானஹா தர்மஹா, ரெண்டு பேராலையும் சேர்ந்து பண்ணக்கூடிய கர்மாவை தான் பண்ண முடியுமே ஒழிய ஒத்தராலும் முடியாத கர்மாவை நான் இழுத்து விட்டுன்னு தானே இழுத்து விட்டுன்னு கஷ்டப்படுறதுல அர்த்தம் இல்ல. சோ சகதர்மம்னா என்ன அர்த்தம்னா சமானஹா தர்மஹா, ரெண்டு பேருக்கும் சமானமாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே அனுஷ்டானம். சோ சமானஹா தர்மஹா, அத வந்து சேர்ந்து சரதி, அதை பண்றதுனால சகதர்மச்சரி அப்படின்னு பேரு. ஆனா அதுல என்ன ஆகும்னாக்க சாதாரணமா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து சகதர்மச்சாரம்ங்கிறது என்ன எடுத்து ராமனுக்கே எல்லாம் சகலமும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் சகதர்ம, அதாவது ராஜாங்கிற காரணத்தினால பத்னிகள்ல வந்து தர்மச்சாரித்துவமும் இருக்கும், அதாவது போகசாயித்துவமும் இருக்கும். போகத்துக்கான பத்னின்னு இருக்கலாம், தர்மச்சாரத்துக்கான பத்னின்னு இருக்கலாம். இவ உனக்கு தர்மச்சாரியா இருக்க தகுந்தவள். இவ வந்து வெறும் போகசாயியா மட்டும் இல்ல, போகத்துக்காக மட்டும் இல்ல, போகார்த்தம் மட்டும் இல்ல, தர்மாச்சரணார்த்தத்துக்காகவும் இருக்கக்கூடியவள். அதனாலதான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணார், ராமருக்கு வந்து பகவான் விஷ்ணுவுக்கு உபயநாச்சிமார்னு பிரசித்தம். ஸ்ரீதேவி பூதேவின்னு ரெண்டு பேரும் சொல்றோம். ஸ்ரீதேவி பூதேவி மட்டும் சொல்லாம ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத அப்படின்னு என்ன இருக்கு, ஸ்ரீ பூமி நீலா சமேதன்னு ஸ்ரீ சுத்தம் பூ சுத்தம் நீலா சுத்தம்னு வேதத்துல எல்லா சுத்தங்களும் இருக்கு. மூணு பேருக்கும் சுத்தங்கள் இருக்கு. விஷ்ணு சுத்தம் நாராயண சுத்தம் மாதிரி ஸ்ரீ சுத்தம் பூ சுத்தம் நீலா சுத்தம் எல்லாம் கூட இருக்கு. பகவானுக்கு எல்லா விதமான அதாவது மூணு பத்னிகள் இருக்கிறதாகவும் பிரசித்தம். அப்படி இருக்கும் பொழுதும் ராமாவதாரத்துல என்ன பண்ணார், சகதர்ம சரிதவ போகார்த்தம் தர்மாச்சரணார்த்தம்னு என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பத்னி. சோ அந்த ஒரே பத்னியா இருக்கிறதுனால சகதர்மச்சரின்னு ஜனகர் என்ன சொன்னாரோ அந்த ஜனகர் சொன்னதை மீறாம அந்த அவதாரம் முழுக்கையும் ஒரே பத்னியாக வச்சிருக்கக்கூடியவராக, சீதையை தவிர வேற யாரும் இல்லாதவளாக, யஜ்யத்துக்கு பத்னி இல்லாம அதான் தம்பத்தியோ சகாதிகாரகான யாக யஜ்ஞாதிகள் பண்ணும்போது ரெண்டு பேரும் இருந்தா தான் பண்ண முடியும் போது சீதை காட்டுல இருக்கா, தங்கூட இல்ல, பண்ண முடியலன்ற சூழ்நிலை என்ன பண்ணார், சீதையினுடைய பிரதிமையை வச்சுன்னு அவர் பண்ணிட்டு இருந்தாரு ஒழிய ராஜானோ வேற ஒரு பிரதிமை ஒரு பத்னியை ஏத்துக்கல. சோ அதனால சகதர்மச்சரி எல்லா இடத்திலையும் எல்லா சமயத்திலையும் உனக்கு தர்மச்சாரணியாக இருக்கக்கூடியவளாக பிரதீட்சை, இவளை ஏற்றுக்கொள். சோ ராமர் என்ன பண்ணார், குருவாக்கிய உல்லங்கனம் பண்ணப்படாது, அதாவது பித்ருவாக்கிய பரிபாலனம் மட்டும் இல்ல குருவாக்கிய உல்லங்கனம் பண்ணப்படாதுங்கிறதையும் பண்ணி காமிச்சார். சகதர்மச்சாரியாக பத்னியை ஏற்றுக்கோனோன்னு இவ்வளவு சகதர்மச்சாரியா ஏற்றுக்கோனோன்னு இவளை தவிர வேற யாரையும் சகதர்மச்சாரியாக அவர் இந்த அவதாரம் முழுக்கிலையும் ஏத்துக்கல. சீதையை மட்டுமே அவர் சகதர்மச்சாரியாக ஏத்துண்டார். சோ ஜனகர் சொன்ன வாக்கிய உல்லங்கனம் பண்ணி காமிக்கல. அதனால என்ன பண்ணார், அப்படிப்பட்டவராக இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி சீதா, சீதா லாங்கல பத்ததின்னு பேரு. சீதானாக்க அந்த கொழு கலப்பை இருக்கு பாருங்க, அதுக்கு சீதான்னு பேரு. மமசுதா என்னுடைய அயோனிஜையா இருக்கிறவ, இருந்தாலும் என்னுடைய சுத்தியாகவே நான் பரிபாலனம் பண்ணி வளர்த்திருக்கேன். சோ என்னுடைய சுத்தியாகவே பார்க்கப்பட வேண்டியவள். எந்த இடத்துலயாவது யாராவது ஜனகருடைய சுத்தை இல்லைன்னு பார்த்திருக்காளோ,
ஜனகருடைய பொண்ணு ஜானகின்னு தான் அவளுக்கு பேர் இருந்தே ஒழிய வேற எந்த பேருமே கிடையாது. சோ இயம் சீதா மமசுதா சகதர்ம தெரித்தவ அப்படிங்கறதாக. அதோட மட்டும் இல்ல, இயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னார், உலகத்திலேயே மகாலட்சுமின்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி இவ்வளவு அழகாக இன்னது என்று வர்ணிக்க முடியாததான சௌந்தரியத்தை உடையவளான இந்த சீதை அப்படிங்கறதாக ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு அர்த்தமா இதுல சொல்லின்னு வர்றார். பிரதீட்ச சைனாம் ராகவத்வே அபவத் சீதா அப்படின்னு சொல்றோம். அப்ப ராகவத் அதாவது ராமராக, பகவான் ராமராக அவதாரம் எடுத்த போது சீதையாக வந்திருக்கா அப்படின்னாக்க, என்னுடையவளை நீ எங்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன வேண்டியிருக்கு, நீ யார் கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்துள்ளா இல்லையா. அதனாலதான் பிரதிபாதியாமி, சாதாரணமா கல்யாணத்துல என்ன பண்றோம், துப்பிமகம் பிரதிபாதியாமின்ற இல்லையா, அந்த பிரதிபாதியாமிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாம பிரதீட்ச, இவள் உன்னுடையவளா இருக்கிறதுனால நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணார். பிரதீட்சை அதாவது கிரகான அழிச்சுக்கோ எழுத்துன்னு அர்த்தம். நான் உனக்கு கொடுக்குறேன்னோ வாங்கிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்றேனோ அதெல்லாம் எதுவும் சொல்லல. சோ பாக்கி கல்யாணங்கள்ல சொல்ற மாதிரி வார்த்தைகள் எதுவும் சொல்லாம உன்னுடையவளாகவே இருக்கிறதுனால பிரதீட்ச அப்படின்னா. என்னுடையவளை கொடுக்கறதுக்கு நீ யாருன்னு திடீர்னு கோவம் வந்துட்டுனா என்ன பண்றது அப்படின்னா பத்ரந்தே. அதாவது என்ன, ஏதோ லௌகிகமா நாங்க பண்ணக்கூடிய காரியங்கள் பண்ண வேண்டியது, எங்காச்சும் இவ்வளவு நாள் இருந்துட்டா அதனால கொடுக்கறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அனௌன்ஸ் பண்றோம் பத்ரம். அதனால உன் வஸ்துவை உனக்கே திருப்பி கொடுக்குறேன்னு கோவப்படாது, ஏதாவது புதுசா கொடுக்காம ஒன்றையே கொடுக்குறேன்னு கோவப்படாது, எல்லாமே ஒன்று தானே பத்ரந்தே அப்படின்னார். சரி, ராமர் கோவிச்சுப்பாரா, பெரியவாளுக்குலாம் இவ்வளவு மரியாதை கொடுக்குறவர் கோவிச்சுப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அப்ப பத்ரம்னா என்ன சொல்றது அப்படின்னார். இவ்வளவு ஒரு அழகான ஜோடி இருந்ததுனாக்க கண் பட்டுனா என்ன பண்றது, அதனால பத்ரம்ங்கிறது என்ன, திருஷ்டி தோஷ பரிகாரத்துக்காக கூட வச்சுக்கலாம். சோ பிரதீட்ச சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா, பாணிம் கிருண்ணீஸ்வ இவளுடைய கையை பிடிச்சுக்கோன்னார். பதிவிரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா, பதிவிரதா மகாபாகா சாயேவ. அதனாலதான் ராமர் காட்டுக்கு போகும்போது கூட என்ன பண்றார், உன்னுடைய நிழலை போல எப்பவும் உன்னை விடாம பின்தொடர்ந்து இருப்பாள் அப்படின்னதுனால ராமர் தானா போற இடங்கள் எல்லாத்துக்கும் சீதை வரா. காட்டுக்கு போகும்போது கூட நான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, காட்டுக்கும் வரா அந்த இடத்துல. சோ சாயேவ அனுகதா சதா, உன்னை எப்பவும் தொடர்ந்து இருக்கக்கூடியவள் அப்படின்னார். இத்யுக்த்வா பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம், மந்திரகமாக நகர நகர்பகர்பஸ்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஜலத்தை தன்னுடைய கையில ஜலத்தை மந்திரபூதம், மந்திரத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஜலத்தை பிராக்ஷிபத் ராமஸ்ய ஹஸ்தே பிராக்ஷிபத், அந்த ஜலத்தை என்ன பண்ணா ராமருடைய கையில ஜனகர் விட்டார். சாது சாத்விதி தேவானாம் ரிஷீனாம் வததாம் ததா தேவ துந்துபி நிர்கோஷா புஷ்பவருஷோ மகானபூத். அந்த இடத்துல என்ன எடுத்து, சாது சாத்விதி தேவானாம், ராமர் எப்ப ராமர் கையில தசரதர் இந்த மாதிரி சீதையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜனத்தை விட்டாரோ அந்த இடத்துலயே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆகாகாரம், நல்ல ஒரு இந்த கோஷம், சாது நல்லதுன்ற கோஷங்கள், தேவர்கள் எல்லாரும் ரிஷினாம், ரிஷிகள் எல்லாரும் பாக்குறவா எல்லாருடைய ரிஷிகள் மந்திரங்கள் எல்லாரும் என்ன பண்ணா, இப்ப மங்களவாதி அடிக்கிற மாதிரி அக்ஷதை போடுற மாதிரி எல்லாருடைய கோஷங்களும் அந்த பாராட்டுகள் எழுந்தன. தேவ துந்துபி நிர்கோஷா, அந்த நேரத்துல எல்லா மங்களவாத்தியங்களும் கேட்டது. புஷ்ப வருஷோ மகானபூத், ஆகாசத்திலிருந்து புஷ்ப வருஷம் பிஞ்சுது. ஏவம் தத்வா சுதாம் சீதாம் மந்திரோதக புரஸ்கிருதாம், மந்திரோதக புரஸ்கிருதாம், மந்திரத்தினால மந்திரத்தினால சம்ஸ்கரிக்கப்பட்ட ஜலத்துடனும் கூடி சீதையை கொடுத்துட்டு அப்ரவீத் ஜனகோ ராஜா ஹர்ஷேண அபிபரிப்ளுதா, ஹர்ஷேண அபிபரிப்ளுதா, சந்தோஷம், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பெண்வரும் சொல்றாரு பாருங்க, பிரத்யர்பிதன் ஞாச இவாந்தராத்மான, எனக்கு ஒரு பொறுப்பு விட்டது அப்படின்னு இருக்கிற மாதிரி ஹர்ஷேண அபிபரிப்ளுதா, சந்தோஷத்தினால நிரம்பின ஜனகர் அப்ரவீத் சொன்னார், லக்ஷ்மண ஆகச்ச பத்ரம் தே ஊர்மிளாம் உத்தியதாம் மயா பிரதீட்ச பாணி கிருண்ணீஸ்வ மாபூத் காலசிய பர்யயா. லக்ஷ்மண ஆகச்ச, லக்ஷ்மணா வான் கூப்பிட்டார். பத்ரந்தே ஊர்மிளாம் உத்தியதாம், ஊர்மிளா உத்தியதாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாள், கொடுக்கப்படுவதற்கு, உத்தியதான தாத்தும் யோகியாம், அதனால கொடுப்பதற்கு தயாராக இருக்க ஊர்மிளையை பிரதீட்ச, அவளை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏற்றுக்கொள். பாணிம் கிருண்ணீஸ்வ மாபூத் காலசிய பர்யயா, காலம் டிலே ஆக போறது, மாபூத் காலசிய பர்யயா பிரதீட்ச அப்படின்னார். இப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்னாக்க, ராமருக்கு அடுத்தது பிறந்தது பரதர், பரதருக்கு அடுத்தது லக்ஷ்மணன் சத்ருகுணன், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா. இப்ப என்ன எடுத்தோம்னாக்க, மூத்தவனை விட்டுட்டு இளையவனுக்கு கல்யாணம் பண்ணலாமா. இப்ப என்ன எடுத்து, பரதன் மூத்தவன், லக்ஷ்மணன் ரெண்டாவது. சோ லக்ஷ்மணனுக்கு முதல்ல எப்படி பண்ணினான்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு என்ன ஆச்சுன்னாக்க, பின்னோதர பிராதாக்களா இருந்தால்
இந்த அதுக்கு பரிவேதம்ங்கிற தோஷம். பரிவேதம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சில காரியங்களை முன்ன பெரியவன் இருக்கும்போது சின்னவன் பண்ணக்கூடாது. கல்யாணத்தை பெரியவன் இருக்கும்போது சின்னவன் பண்ணிக்கப்படாது. யாகம் ஆரம்பிச்சுக்கிறதும் பெரியவன் இருக்கும்போது பெரியவனுக்கு முன்னாடி சின்னவன் ஆரம்பிச்சுக்க கூடாது. பட்டாபிஷேகங்கள்லாம் கூட பெரியவன் இருக்கும்போது சின்னவன் பண்ணிக்கப்படாது. லா ஆஃப் பிரைமோஜெனிஷன் சொல்ல பாருங்க. ஸோ மூத்தவனுக்கு தான் அதிகாரம். மூத்தவன் தான் வாண்டான் இல்ல தேவையில்லைன்னு பிரத்யட்சமா வாயால சொல்லி ஒதுங்கினாலுடைய சின்னவனுக்கு அதிகாரம் கிடையாது. மூத்தவன் இருக்கும்போது சின்னவன் பண்ணும்போது பரிவேதம் அப்படின்னு தோஷம். சோ பரிவேத்தானா மூத்தவன் இருக்கும்போது தான் பரதன் என்ன பண்றான், இந்த மாதிரி ராமன் இருக்கும்போது என்ன பட்டம் கட்டுனேன்னாக்க நான் பரிவேத்தா ஆயிடுவனே அப்படின்னு அவன் அம்மாட்ட கஷ்டப்பட்டு தன்னுடைய மன கஷ்டத்தை காட்டுறான். இப்ப லக்ஷ்மணன் இருக்கும்போது பரதன் இருக்கும்போது லக்ஷ்மணன் பண்ணிட்டானா பரிவேதம்ங்கிற தோஷம் வராதான்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சாஸ்திரங்கள் என்ன பதில் சொல்லுனா, பித்ருவிய புத்திரே தாபத்னே பரநாரி சுதேஷுவா விவாக தான யஜ்ஞாதௌ பரிவேதோ ந துஷ்யிதம் தூஷணம். பித்ருவிய புத்திரே, சித்தப்பா பெரியப்பா பசங்க, அவ சின்னவாளா பெரியவாளன். அதாவது சித்தப்பா பெரியப்பா பசங்க, பெரியப்பா பையன் என்னவா இருக்கலாம், சின்னவனா இருக்கலாம், சித்தப்பா பையன் பெரியவனா இருக்கலாம். பெரியப்பா பையனுக்கு முதல்ல கல்யாணம் நடந்துடலாம். அப்ப அந்த இடத்துல பரிவேதம்ங்கிற தோஷம் வராது. அதே மாதிரி இளையதாயார் மாதிரி 2-3 அம்மா இது இருந்தான்னு சித்தியவா இருந்தாக்க அதுல இருக்கிற பசங்களுக்கு கூட என்ன ஆயிடுது, ஒருத்தன் பெரியவன் இன்னொருத்தன் சின்னவன், சின்னவனுக்கு முதல்ல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது, இது ஆயிடுதுனாக்க அதுவும் தோஷம் இல்லை. ஒரு தாய் வயத்து பசங்களா இருந்தா தான், ஒரு தந்தை வயத்து பசங்கன்னு சொல்லல, ஒரு தாய் வயத்து பசங்களா இருந்தாக்க அவள்ல பெரியவனுக்கு முன்னாடி சின்னவனுக்கு பின்னாடி இருந்தா சாஸ்திரமே ஒழிய வினோதர மாதா, அதாவது வெவ்வேறு தாய்க்கு பிறந்த பசங்களா இருந்தாக்க பெரியவா சின்ன வாங்குற தோஷம் கிடையாது. ரெண்டாவது லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் கூட ஒரு தாய் வயது பசங்களா இருக்கிறதுனால சட்டுக்கு முன்ன பின்னு வரும் இல்லையா, அதனால என்ன பண்ணார், முதல்ல லக்ஷ்மணனுக்கு பண்ணிட்டா அடுத்தது பரதனுக்கு, அதுல தோஷம் இல்ல. அதனால அந்த இடத்துல பரிவேதோ ந தூஷணம், அந்த இடத்துல தோஷணம் இல்ல. அதுதான் ஜேஷ்டாத் பரதாத் பூர்வம் லக்ஷ்மண பாணிகிரகா வினோதரத்வாத் ந தோஷாய அப்படின்னார். ததேவ முக்துவா ஜனகா தமேவ முக்துவா ஜனகா பரதம் ச அபியபாஷத, பரதனையும் பார்த்து சொன்னார். கிருஹாண பாணிம் மாண்டவியாக பாணினா ரகுநந்தன, ஹே ரகுநந்தன மாண்டவியாக பாணிம் கிருஹாண, மாண்டவிய நீ கைப்பிடி அப்படின்னார். சத்ருக்னம் சாபி தர்மாத்மா அப்ரவீத் மிதிலேஸ்வரஹா ஸ்ருதகீர்த்திர் மகாபாகோ பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. சத்ருகுணை பார்த்து சொன்னார், நீ என்ன பண்ணார், ஸ்ருதகீர்த்தியினுடைய கையை பிடிச்சுக்கோ. சர்வே பவந்தஹ சௌமியாஸ்ச சர்வே சுச்சரித விரதாக பத்னிபி சந்து காகுத்தாக மாபூத் காலசிய பர்யய. எல்லாருக்கும் கன்னியாதானம் ஆயிடுத்து. சர்வே பவந்தஹ சௌமியாக யதா, ஏன்னா பவந்தஹ சர்வே சௌமியாக, நீங்க எல்லாரும் என்ன ஆயிடுத்து ரொம்ப சௌமியர்கள். சௌமியர்கள் என்ன அர்த்தம், சாது பெரியவா சொன்னதான் கேட்பேன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்ல. சர்வே சுச்சரித்த விரதாக, பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேள், பண்ணி முடிச்சுட்டேள். அதா பத்னிபி சந்து காகுஸ்தாக, ககுஸ்தருடைய வம்சத்துல பிறந்தவர்களே பத்னிபி சந்து, நீங்கள்லாம் உங்களுடைய பத்னிகளோட சேர்ந்து இருங்கள். மாபூத் காலசிய பரியேகா, அதாவது உங்களுடைய விவாக அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணார், வசிஷ்டர் இந்த இடத்துல கன்னியாதானம் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த இடத்துல ஹோமம் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், ஆபியுதீகமான ஒரு ஹோமத்தை பண்ணினார். இப்ப நீங்க உபாசனாக்னிக்காக பண்ணணும். அதனால நீங்க பத்னிபிகி உங்களுடைய பத்னிகளுடன் சேர்ந்து விவாக கிரியை பண்ணுங்கோ. அதனால என்ன ஆயிடுது, ஜனகசிய வச்சஸ்ருத்வா பாணியின் பாணிவி ரஸ்பிருசன், ஜனகருடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் என்ன பண்ணா, அவளுக்கு விதிக்கப்பட்ட மனைவிகளை அவளுடைய கையை பிடிச்சிருந்தாங்க. சத்வாரஸ்தே சதஸ்ரூணாம் வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதாக அக்னிம் பிரதட்சிணம் குருத்வா வேதிம் ராஜானமேவச்ச. இந்த இடத்துல அக்னிங்கிறது என்ன, அவளுக்கு விதிக்கப்பட்ட விவாக அக்னி. சோ சத்வாரஸ்தே சதஸ்ரூணாம் வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதா, வசிஷ்டர் சொல்றபடி கேட்கிறவான்னு அர்த்தம். வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதா, வசிஷ்டர் சொல்றபடி கேட்கிறவா, அதாவது என்ன ஆகும், வெளியில போய் இன்னொருத்தரை கிரீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னாதான் போய் கிரீட் பண்ணுவா அப்படின்னு அர்த்தம். வசிஷ்டர் சொல்றபடி கேட்டு இருக்கிறவா, வசிஷ்டருடைய ஒப்பீனியன்ல வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதாக, எங்க கல்யாணம் எங்களுக்கு கல்யாணத்தை நாங்களே என்ஜாய் பண்ண முடியாம என்ன அப்படின்னு அந்த மாதிரி அவ சொல்லல. வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதாக, வசிஷ்டர் சொன்னதை கேட்டு இருக்கக்கூடியவா அக்னிம் பிரதட்சிணம் கிருத்வா, அக்னியை பிரதட்சிணம் பண்ணி வேதிம் ராஜானமேவச்ச, வேதியும் ராஜாவையும் ரிஷீம்ச்சாபி மகாத்மானஹா சகபாரியாக ரகுத்வஹாஹ, ரகுனுடைய வம்சத்துல மிகச்சிறந்த அந்த 4 பேரும் ரிஷிகளையும் மகாத்மானஹா சகபாரியாக மனைவிகளுடன் பிரதட்சிணம் பண்ணான. யதோக்தேன ததச்சக்ரூர் விவாகம் விதிபூர்வகம். இப்ப பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணியாச்சு. பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி அவளுடைய பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, யதோக்தேன கல்பசூத்திரத்துல சொன்னபடி ததச்சக்ரூர் விவாகம் விதிபூர்வகம், விவாகத்தை விதிபூர்வகமாக அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுமோ அவ அக்னி பிரதிஷ்டை பண்ணி கல்பசூத்திரோக்த பிரகாரேன அக்னி பிரதிஷ்டை பண்ணி விவாகத்தை பண்ணினான்.
புஷ்பவிருஷ்டிர் மகதி ஆசீத் அந்தரிக்ஷாத் சுபாஸ்வரா. நன்கு பிரகாசிக்கக்கூடிய புஷ்பவிருஷ்டி ஏற்பட்டது. திவ்ய துந்துபி நிர்கோஷைஹி கீதவாதித்ர நிஸ்வனைஹி நன்றுதுஷ்ட அப்சரசங்காக கந்தர்வாஸ்ட ஜகுக்கலம். திவ்ய துந்துபி நிர்கோஷைஹி இந்த திவ்ய துந்துபிகள் தேவலோகத்து வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருந்தது. வாதித்ர நிஸ்வனைஹி மதுரமாக. நன்றுதுஷ்ட அப்சரசங்காக அப்சரசுகள்லாம் நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கும். அப்படி என்ன பண்ணா நன்றுத்துக்கோ எல்லாரும் டான்ஸ் ஆடினா. கந்தர்வஸ்ட ஜகுக்கலம் கந்தர்வர்களும் களம் இனிமையாக ஜகுகு பாடினார்கள். விவாகே ரகுமுக்கியானாம் தது அத்புதம் அதிருஷ்யத. விவாகே ரகுமுக்கியானாம் அதாவது ரகு வம்சத்துல பிறந்த இவாளுக்கெல்லாம் அத்புதம் அதாவது அப்சரசுகள் நடனம் ஆடுறதுங்கிறதும் கந்தர்வர்கள் பாடுறதுங்கிறதுமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. ஈதிருசே வர்த்தமானே தூ சூரியோத்குஷ்ட நினாதிதே திரிரக்னிம் தே பரிக்கிரமிய. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அக்னியை திரிஹி பரிக்கிரமிய 3 முறை வலம் வந்து அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஏக விஷய விஷ்ணு ஸ்வான் வேதுன்னு சப்தபதி ராஜஹோமம் இத்தியாதிகள் எல்லாத்தையும் பண்ணி இதெல்லாம் 3 தடவை பண்ணணும் இல்லையா. 3 தடவை எல்லாத்தையும் பண்ணினீங்கிறத சுருக்கமாக திரிஹி அக்னிம் பரிக்கிரமிய. அவ்வளவு பேர் என்ன பண்ணா அக்னியை 3 தடவை பிரதட்சிணம் வந்தா அப்படின்னு முடிச்சார். ஊஹுர் பாரியா மஹௌஜசஹா. பாரியாக மஹௌஜசஹா சக்தி உள்ளவர்கள் பாரியாக ஊஹுஹு கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். அதாவது கல்யாணத்தை நிர்வர்த்தையாமாசுகு அப்படின்னு அர்த்தம். அத உபகாரியம் விவாகம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா அங்கேயே டேரா போடல. அத உபகாரியம் ஜக்முஸ்தே சபாரியா ரகுநந்தனாக. எங்க போனாங்கன்னா ரகுநந்தனாக உபகாரியம். உபகாரியம்னாக்க டென்ட் கேம்ப். ஏன்னா இவாள்லாம் வந்திருக்கும் போது இவ்வளவு பேருக்கும் எப்படி ஏற்பாடு பண்றது அவளுக்கு எல்லாம் டென்ட் தான் ஏற்பாடு பண்ணிருக்கா. அதனால தங்களுடைய டென்ட்டுக்கு அவள்லாம் போய் சேர்ந்துட்டா. உபகாரியம் அப்படின்னா துணியினால கட்டப்பட்ட ஒரு வீடு, ஒரு கேம்ப் இல்ல டென்ட் அப்படின்னு அர்த்தம். சோ உபகாரியாம் ஜக்முஹு. ராஜா பியனியூபஸ்யன் சரிஷி சங்க சபாந்தவா. ராஜாவும் என்ன பண்ணா அவர்களை தொடர்ந்து அங்க போகும்போது தசரதனும் பார்த்து சந்தோஷமா என்ன பண்ணா சரிஷி சங்கஹா சபாந்தவா அனுயோ. அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் டென்ட்டுக்கு போகும்போது அவர்களை பின்தொடர்ந்து அந்த இடத்துக்கு போனா. இந்த மாதிரியாக சீதா கல்யாணம் நடந்தது என்று அதை வர்ணிக்கிறார்.